ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி மசாலா கம்மியான, அதே சமயம் காரமும் கம்மியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக 2 கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 50 கிராம் பீன்ஸ் மட்டும் சேர்க்குறேன். கூடவே 2 பெரிய வெங்காயமும் 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டில் பாதியை மட்டும் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம டெய்லி வடிக்கிற சாப்பாட்டு அரிசியை இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தடவை நல்லா அலசிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஒரு தடவை கழுவிட்டு எடுத்துக்கோங்க. பட்டாணிக்கு பதிலாக நம்ம வெள்ளை கொண்டக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம இந்த பூண்டு, மிளகாய், இஞ்சி இது 3ஐயும் நம்ம லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரே ஒரு மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னொரு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஜீரகம், மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கவே இல்லை. இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்குது. நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு அரைக்கும் போது அந்த மூடியோட ஓரங்கள்லேயே நிறையா வேஸ்ட்டாக போயிடும். அரைக்கும் போதே எல்லாமே சரியாக அரைப்படாமல் மேலே போயிட்டு தங்கிடும். அதனால் இந்த மாதிரி ப்ளைனான தட்டு வச்சு நல்லா கையால் அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு நல்லா அரைக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் அது பேஸ்ட் ஆகிடும். திரும்ப நம்ம வழித்து எடுக்கும்போது நமக்கு அந்த பேஸ்ட் வேஸ்ட் ஆகாது. நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மேலே இந்த மூடியிலையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நமக்கு பேஸ்ட் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் தண்ணி சேர்க்காமல் ட்ரையான ஒரு பேஸ்ட்டாக அரைக்கும் போது மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். தண்ணி சேர்த்து அரைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அந்த தட்டோட ஓரங்கள் வழியாக கண்டிப்பாக லீக் ஆகிடும். ஸோ ட்ரையான பேஸ்ட் அரைக்கும் போது மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குவிக்காக பண்ணுறதுனால நான் பேசிக்காக நம்ம என்ன பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோமோ அந்த காய்கறிகள் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. வெங்காயமும் தக்காளியும் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சாச்சு. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் எடுத்துக்கலாம். புதினா சேர்த்தா தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக தாளிச்சிடலாம். ஒரு குக்கரில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு காரம் அதிகமாகிட்டால் கூட அதை கம்மி பண்ணி கொடுக்கும். 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாச்சி முட்டில் ஒரே ஒரு மொட்டு மட்டும் கிள்ளி ஆட் பண்ணுறேன். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெரியவங்களுக்கு செய்யும்போது மசாலா எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கம்மியான மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக அதனோட கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு கால்வாசி வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்தா அடி பிடிக்காமல் இருக்கும். முதல்லையே நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கும்போது வெங்காயம் முழுசாக வதங்கிறதுக்குள்ளே அந்த பேஸ்ட் அடி பிடிச்சி தீஞ்சிரும். ஸோ எப்பயுமே வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பட்டாணியையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எல்லா காயிலையும் படுற மாதிரி கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்கோங்க. பேஸ்ட் ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா அப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்ச நேரம் கைவிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காய்கறிகளை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், இது 3 மட்டும் சேர்த்துட்டு கட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா அந்த சாதம் சாப்பிடும் போதும் அதில் லைட்டாக அந்த புளிப்போட டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப புளிப்பான தயிர் சேர்க்காதீங்க.
கரம் மசாலா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு சேர்க்கல, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் மசாலா. இப்போ நான் குக்கரோட மூடியை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சு அந்த ஃப்ளேவர் எல்லாமே காயில் இறங்குற மாதிரி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அடி பிடிக்காமல் அடிக்கடி கிளறிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு இதில் அரிசி சேர்த்துருந்தேன். இதே கிளாஸால் நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பட்டாணியும் ஓவர் நைட் நல்லா ஊறிருக்கு. காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா நம்ம வதக்கியும் விட்டுருக்கோம். அதனால் பட்டாணிக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். சாப்பாடு அரிசியில் 2 டைப் இருக்குது. ஒன்று புதுசு, இன்னொன்று பழைசு. அரிசி அறுவடை பண்ணி ரொம்ப நாள் நம்ம ஸ்டாக் வச்சுருந்தோன்னா அது பழைய அரிசின்னு சொல்லுவாங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. சாப்பாடு அரிசியில் புது அரிசியை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பழைய அரிசியாக இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். இப்போ உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் குக்கரோட லிட்டை ஜஸ்ட்டு மூடி கொதிக்க வைக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை சேர்த்துடலாம். ஃப்ளேவருக்காக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே அதில் உப்பு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்தாச்சு. குக்கரோட ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போது ரொம்ப கிளறக்கூடாது, சாதம் எல்லாமே குழஞ்சிரும். ஸோ லைட்டாக கிளறிக்கோங்க. பட்டாணி எல்லாமே அடியில் தங்கியிருக்கும். நம்ம எப்போவுமே பட்டாணி கொண்டக்கடலைலாம் ஆட் பண்ணுறோன்னா அது அடியில் தங்கியிருக்கும். கேரட் பீன்ஸ் எல்லாமே மேலே இருக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்து கிளறிக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப மசாலாலாம் தேவையில்லை இல்லையா, அதனால மைல்டாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.